இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்குறீங்களா? எவ்வளோ அவசரமாக சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக நைட்டே உரிச்சு வைக்க மறந்துட்டேன். இது லஞ்சுக்கு அரிசி ஊற வைக்கிறேன். 3/4 கிளாஸ் தாங்க போடுறேன். நானும் எங்கள் அத்தை மட்டும்தான் இருக்கோம். அதனால் கடாய் வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே கோயம்புத்தூரில் ரொம்ப குளிருங்க, எந்திரிக்கவே முடியல. பட் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, அதனால் எந்திரிச்சாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே 4 வரமிளகா போட்டேன். 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க, அதனால். இது நல்லா வணங்கட்டும். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு நல்லா வணங்கினோன்னே. எப்பயும் ஒரு தக்காளி தான் போடுவேன். தேங்காய் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் யாஷ் வேறு என் சீப்பு எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து அம்மா பிடிங்க அப்படின்னு கொடுத்தான். தங்கம் கிச்சனுக்கு சீப்பு கொண்டு வராத, கொண்டு போய் கபோர்டில் வச்சுருந்தேன். இன்றைக்கி என்னமோ சமத்தான் சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். நல்லா இருக்குது இல்லைங்களா கத்திரிக்காய்? ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா வணங்கணுன்னு அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வணங்கிடுச்சு. அது இறக்கியாச்சு. இப்போ வந்து சாப்பாடு வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் தாளிக்கிறதுக்கு வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டேன். கத்திரிக்காவை அதுக்குள்ளே போட்டாச்சு. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும்னு சொல்லிவிட்டு மூடி வச்சாச்சு. சாப்பாடு ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துணும். மஞ்சத்தூள் போட்டோம். ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். என்னடா தக்காளி எடுத்துகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரித்துக்குட்டிக்கு தக்காளி ஊத்தாப்பம் வேணும்னு சொன்னார். அதுக்காக எப்பயுமே இந்த மாதிரி அரைச்சி குழம்பெல்லாம் வச்சா அவங்க வந்து ரைஸ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எப்பவுமே டிஃபன் ஐட்டம் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ ஊத்தாப்பம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ப்ரஷ் பண்ணி விட்டுடலான்னு சொல்லி இவங்களுக்கு ப்ரஷ் பண்ண வந்தாச்சு. 2 பேர் ஒரே குறும்பு, 2 பேர் சண்டை வேறு. இந்த இதில் அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் 2 பேர்த்துக்கும். நீங்களே பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வருதுங்க ரித்துக்கு, அதுக்காக அப்படியே அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஊத்தாப்பம் ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டேன். எண்ணெயும் நெய்யும் சேர்த்திட்டேன். மேலே அப்படியே தக்காளியை தூவி விட்டாச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே திருப்பி போட்டாச்சு. ஸ்லோவில் வச்சுருக்கேன், அப்படியே வேகட்டும்னு. தக்காளி ஊத்தாப்பம் ரெடி. ஒரு 3 குட்டி ஊத்தாப்பம் ஊற்றி கொடுத்தா போதும் லஞ்சுக்கு. எப்பயுமே வந்து இது மாதிரி செஞ்சதில்லை, அதான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு தரேன் அவனுக்கு. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டான், அதுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தான். இன்றைக்கி வேணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டான். அதனால தான் அவனுக்கு இன்றைக்கி ஊத்தாப்பம். நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நானும் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ எனக்கு மார்னிங் டிஃபனுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அதனால் எனக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன். எப்பயுமே அரைச்ச குழம்பு செஞ்சால் பொரியல்லாம் எதுவுமே கிடையாது, ரசம்லாம் கிடையாது, வெறும் அந்த குழம்பும் தான். பசங்களுக்கு டிஃபனு அப்பளம் இல்லைன்னா எக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுப்பேன். எனக்கு இன்றைக்கி எதுவுமே தொட்டுக்கல, அதனால நான் எக்கு போட்டுக்கிட்டேன். எனக்கு 2 தோசை, ஒரு எக்கு வந்து லஞ்சுக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு 2 தோசை, ஒரு டம்ளர் பால் கலக்கி எடுத்தாச்சு. தலை ஆற வச்சுட்டே எப்பயுமே நின்றுட்டே தாங்க சாப்பிட, உட்காந்தெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. மார்னிங்கு ரொம்ப அவசரமாக கிளம்பிகிட்ருப்பேன். இப்போ தலை சீவ போகிறேன். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. தலை சீவினா வேலை முடிஞ்சிச்சு. என்னடா இட்டூன் முடி இவ்வளோ நேரம் சீவிரன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஈரமாக இருக்குங்க, அதனால் எனக்கு நிற்கவே நிற்காது. நான் ஹேர் கட் பண்ணதுக்கு ரீசனே வந்து இப்படி ஹரிபரியாக கிளம்புறப்ப எனக்கு டக்குன்னு கிளம்பணுங்கிறனால தான். ரித்தும் நானும் கிளம்பியாச்சு. வந்து வீடியோ முன்னாடி
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தான். நான் சரி ஆசைப்பட்றானேன்னு விட்டுட்டேன். ஸோ ஹேண்ட்பேக் ரெடி, கிளாஸ் ரெடி, சாவி ரெடி, நானும் ரெடி. பாய்.